Life is a series of choices. If you make a good choice, your life will be good. If you make a bad choice, your life will be bad. இல்லையா? சூசிங் அப்படின்றது கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் இல்லையா? சூசிங் இஸ் எபிலிட்டி தட் காட் கிஃப்டட் அஸ். அதுதான் நம்மையும் அனிமல்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. நமக்கு ஒன்று வேணும், குட் பேட் இல்லை ஒர்ஸ்ட் இல்லை ரொம்ப பெஸ்ட்டானது எல்லாத்தையும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். வி ஹாவ் டு சூஸ் இல்லையா? ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா எதை நம்ம தேர்ந்தெடுப்போம்? நமக்கு பிடிச்சது இல்லையா? நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், 1 hour 2 hours கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பிடிச்ச ஷர்ட்ஸோ இல்லை ஷூஸோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி பிடிச்சதை மட்டும் தான் வாங்குவோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சூஸிங். யுவர் சாய்ஸஸ் ஷேப் யுவர் லைஃப் ஃபார் மோர் தென் யுவர் சர்க்கம்ஸ்டன்சஸ் டூ. அதாவது இந்த வாழ்க்கையில் இருக்க சூழ்நிலைகளை விட அந்த சூழ்நிலையில் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. புரியுதில்ல? ஓகே, கெட்ட சுச்சுவேஷனாக இருக்கும், ஒர்ஸ்டான சுச்சுவேஷனாக இருக்கும். ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம், என்ன சூஸ் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பைபிள்லேருந்து ஒரு 2 கேரக்டர் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட சேம் சுச்சுவேஷன், ஆனால் அவங்க சூஸ் பண்ண பார்ட்ஸோ அவங்க சூஸ் பண்ண விதங்கள் வேறு. அதுலேருந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கற்றுக்க போகிறோம். ஓகே, அந்த 2 பர்சன் யார் அப்படின்னா, ஒன்று பீட்டர் பேதுரு, இன்னொன்று யூதாஸ் காரியோத்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவங்க 2 பேருமே இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்களில் 2 பேர். இவங்க 2 பேரையும் பேரலாக வச்சு ஒரே சுச்சுவேஷனில் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க, அதாவது எப்படி அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூதாஸ் காரியத்து என்ன பண்ணான் அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிட்டான், நாடு கொண்டு செத்தான் இல்லையா? நல்லா பாருங்கள், யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறான் அப்படின்னா காட்டி கொடுக்குறான். அந்த காட்டி கொடுத்தது நிமித்தம் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் அப்படின்ற அந்த குற்ற மனசாட்சி அவனை ரொம்ப பாதித்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த 30 வெள்ளிக்காசுகளை தூக்கி அடிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணுறான்னா நாண்டு கொண்டு செத்தான். அதுக்கான ஆதார வசனம் மத்தேயு 27:3-5. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். இங்கே யூதாஸை பார்த்தோம் அப்படின்னா அதில் அந்த ஒரு வேர்டு வருது பாருங்கள், 27:3 மனஸ்தாபப்பட்டு, அதை அனலைன் பண்ணிக்கலாம். மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியர்கிட்ட கொடுக்க போகிறான். அவங்க எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறான், மனஸ்தாபப்பட்டு நான்று கொண்டு போய் சாகிறான். நல்லா கவனிச்சோன்னா இங்கே யூதாஸ் பல விதமான எமோஷன்ஸ்குள்ளே போயிருப்பான். ஒரு பக்கம் துரோகம் செஞ்சிட்டோமேன்னு தோணியிருக்கும், ஒரு பக்கம் இவ்வளோ நாள் கூட இருந்து நம்ம நேசித்தவரை காட்டி கொடுத்துட்டோமேன்னு தோணிருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட கடைசியாக சொன்ன வார்த்தை என்னது, சிநேகிதனே என்னை ஏன் காட்டி கொடுத்த. அந்த வேர்டு அவனை ரொம்ப குத்தி இருக்கும் ஆக்சுவலி இல்லையா? அந்த குற்ற மனசாட்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் துரோகம் செஞ்சிட்டோமே, இன்னொரு பக்கம் மெஸ்ஸியாவை காட்டி கொடுத்துட்டோமே, நம்ம எதிர்காலமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள பல விதமான தாட்ஸ் அழுத்தும் போது, எமோஷன்ஸ் அவனுக்குள்ள வரும்போது அவன் சூஸ் பண்ண விஷயம் என்னன்னா சூசைடை சூஸ் பண்ணிக்கிறான். உன்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதே சுச்சுவேஷனில் தான் பேதுரு இருந்தார். எப்படின்னா பேதுருவை பார்க்குறோம், அவரும் இயேசு கிறிஸ்துவ ரொம்ப நேசிக்கிறார் இல்லையா? அவர் சொல்கிறார், ஆண்டவரே உங்களுக்காக என் உயிரை கொடுப்பேன்னு சொல்கிறாரு, உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஸோ ஆண்டவரோட இந்த க்ளோஸ் டிசைபிள்ஸ் அந்த 3 பேரில் பேதுரு தான் ரொம்ப முதன்மையானவர். இத்தனைக்கும் சீஷரிகளில் ஹெட் யாருன்னா, லீடர் யாருன்னா பேதுரு தான் லீடர் மாதிரி இருந்தார் இல்லையா? பிற்காலத்தில் லீடர்ஷிப்பே அவர் கண்ட்ரோலில் தான் வந்துச்சு. அந்த பேதுரு ஆண்டவரை 3 தடவை என்ன பண்ணுறாருன்னா மறுதளிக்கிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, சேவல் கூறுவதற்கு முன்பாக நீ என்னை 3 தடவை மறுதளிப்பான்னு சொல்கிறாரு. அப்பையும் அவர் சொல்கிறாரு, இல்லை நான் அவளை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு வைராக்கத்தில் இருந்தார். ஆனால் சுச்சுவேஷன்ஸ் பார்க்குறாரு. நல்லா நமக்கு தெரியும் அவர் எந்த சுச்சுவேஷன் இருந்தார் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து பயங்கரமாக சித்திரவதையில் அனுபவிக்கும் போது இல்லை பாட அனுபவிக்கும் போது அவர் பார்த்து இவர் பயந்து இருக்கலாம். இல்லை அந்த நேரத்தில் அவர் தன்னை தற்காத்து கொள்றதுக்கு பொய்களை சொல்ல ஆரம்பிக்கலாம். நம்ம தெளிவாக வாசிக்கலாம், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாமல் மறுதளிக்கிறான். அதுக்கான ஆதார வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காமிச்சிடுறேன். மத்தேயு 26:75 அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் யூதாஸ் காரியத்து நான்று கொண்டு செத்தான் இல்லையா? ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணியிருக்கானா சூசைட் பண்ணி செத்துட்டானா. பாருங்க, அவன் அதை பார்த்து சூஸ் பண்ணிட்டான். 2 பேருமே கிட்டத்தட்ட சேம் தான். 2 பேருமே இயேசுவை மறுதளித்தாங்க, இயேசுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நேசித்தவங்களை
தன்னை நம்பி சீசனாக திருந்ததுக்குள்ள அவருடைய சொந்த எஜமானுக்கு யோசிச்சு பாருங்களேன், 3 வருஷம் எவ்வளோ ஒன்றா இருந்திருப்பாங்க, ஒன்றா ஊழியங்கள் செய்திருப்பாங்க, அநேக காரியங்களை பர்சனலாக டீச் பண்ணியிருப்பாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்களை டீச் பண்ணியிருப்பாரு, ரொம்ப க்ளோஸாக வச்சுருந்தார். அவங்களை சீசர்கள் மேலே நடத்தலை, நண்பர்களாக நடத்தினார், கடைசியாக அவங்க கால்களெல்லாம் கழுவினார். இப்படிப்பட்ட தேவனை நம்ம எஜமான பரலோகத்துலேருந்து வந்த தேவனை நம்ம காட்டி கொடுத்துட்டோமேனு அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். இங்கே அதே தான், இவன் காட்டி கொடுக்கல, ஆனால் எனக்கு தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்கி அவரை மறுதளிக்க ஆரம்பிச்சிட்டான். டினையிங் கிரைஸ்ட். 2 பேருமே டினை பண்ணிட்டாங்க. ஆனால் பேதுரு பாருங்க, திரும்ப யாருக்கிட்ட வந்தான்? இயேசுக்கிட்ட வரா. மனம் கசந்து அழுதான். அந்த இடத்துல நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக வெறும் அழுது இருக்க மாட்டான், மனம் கசந்து அழுதான் அப்படின்றப்போ அவன் மன்னிப்பு கேட்டிருப்பான், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஏன்னா அந்த மனம் கசந்து அழுதான்ற வேர்டு சாதாரண வேர்டு கிடையாது. தேம்பி தேம்பி அழுது ஆண்டவர்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, நான் பயத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி இருப்பான். அந்த குற்ற மனசாட்சி அவனுக்குள்ளே இருந்திருக்கும். அதை போக்குறது தான் ஆண்டவர் பின்னாட்களில் வந்து மறுபடியும் கூப்பிட்றார். யோவான் சுவிசேஷத்தில் பார்க்குறோம் இல்லையா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. பின்னாட்களில் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை சூஸ் பண்ணது நிமித்தம் தவறான டிசிஷன் எடுக்காதனால அவன் என்ன பண்ணுறான்னா பின்னாட்களில் 3 டைம் இங்கே மறுதளிக்கிறான். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்குறோம், முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 2வது பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எருசலேமில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் பேதுரு நிமித்தமாக வருகிறது. பேதுருவும் யோவானும் நடந்து போகிறாங்க, நிழல் பட்டு சுகமாகுது. ஒரு சப்பானியை எழுப்புறாங்க இல்லையா, அற்புதங்கள் அநேகமாக நடக்கிறது. அநேக திரளான ஜனங்கள் சபைகளை சேர்த்து கொள்ளப்பட்டாங்களாம். நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் சர்ச் ஜெருசலேம் ஹெட் சர்ச்சுக்கு தலைமை போதகர் யாருன்னா பேதுரு தான். சூஸிங் ரொம்ப முக்கியங்க நம்ம வாழ்க்கையில். இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நல்லா கவனிங்க. யூ ஆர் எ ப்ராடக்ட் ஆஃப் யுவர் பாஸ்ட் பட் நாட் எ பிரிசனர் ஆஃப் யுவர் பாஸ்ட். நல்லா புரியுதா? உங்கள் கடந்த காலத்தினுடைய விளைவு தான் நீங்கள், அது உண்மைதான். ஆனால் கடந்த காலத்தினால நீங்கள் அடிமைத்தனப்பட்டவர்கள் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வி ஆர் நாட் த பிரிசனர்ஸ் ஆஃப் அவர் பாஸ்ட். பேதுரு ஒரு வேளை நான் காட்டி கொடுத்துட்டேனேன்னு அந்த குற்ற மனசாட்சியிலே கடந்த காலத்திலே ஸ்டக்காக இருந்தார்னா எழும்பி வந்து பின்னாட்களில் பிரதான அப்போஸ்தலனாக மாறி இருக்கவே முடியாது. இன்றைக்கி உங்களை பார்த்து நான் சொல்ல வர காரியம் என்னென்னா, உங்கள் பாஸ்ட் நினச்சி கவலைப்படுறீங்களா? கடந்த காலத்தில் நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, நான் இவ்வளோ பெரிய பாவி ஆகிட்டேனே, இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேனே, தெரிந்தோ தெரியாமலோ அநேக தவறுகளை பண்ணியிருக்கலாம், இல்லை அநேக பாவங்களை பண்ணியிருக்கலாம், தேவனுக்கு விரோதமாகவும் மனுஷர்களுக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய தவறுகளை பண்ணிட்டேனே. என் லைஃப்பில் நான் நிறைய பேரை பார்க்குறேன் இல்லையா, பேட் டிசிஷன்ஸ் நான் இவ்வளோ எடுத்துட்டேன்றதே நமக்கு வந்து என்ன ஆகும்னா நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும். அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் நான் எடுத்த எல்லாமே தவறான முடிவுகள் தான், இப்போ எனக்கு வாழ்க்கையில் எதிர்காலம் இல்லாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படுறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாதீங்க, அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, நீ மனம் திரும்பும் பொழுது உன்னை நேசித்து உன்னை அணைத்துக் கொள்கிற நல்ல தேவன். நீ எடுத்த எல்லா பேட் டிசிஷன்ஸும் சரி, எல்லா பேட் சாய்ஸஸையும் சரி அவரால் மாற்ற முடியும். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதை மனசில் வச்சுக்கோங்க. கடந்த காலத்தை நினச்சி எப்பயும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் அதுக்கு பிரிசனர்ஸ் கிடையாது, நீங்கள் அதுக்கு அடிமைத்தனப்பட்டவர்களும் கிடையாது. இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். உங்கள் கடந்த காலத்திலிருந்து ஜெயித்து முன்னேற ட்ரை பண்ணுங்க. என்றைக்குமே உங்கள் பாஸ்ட் உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. டிப்ரெஷன் இஸ் எ சாய்ஸ் இல்லையா அப்படின்னு ஒரு ஃபேமஸ் கோட்ஸ் இருக்கு. டிப்ரெஷன் இஸ் எ சாய்ஸ், சின் இஸ் ஆல்சோ எ சாய்ஸ் இல்லையா. பாவம் செய்யலாமா வேணாமான்னு நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு முன்பாக பாவங்கள் வைக்கப்பட்டிருக்கும், நிறைய பாவங்கள் நம்மளை அட்டாக் பண்ணும். அதை செய்யணுமா வேணாமான்னு சூஸ் பண்ணுறது உங்ககிட்ட தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனை நேசிக்கிறது கட்டாயத்தினால் கிடையாது. யாரையும் தேவன் ஃபோர்ஸ் பண்ணி தன்னை நேசிக்க சொல்ல மாட்டார் இல்லையா. ஆதியாகமத்திலே பார்க்குறோம், ஆதாம் ஏவாள் அந்த கனியை தேவன் வைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ வில்லை கொடுத்தது மட்டும் இல்லாமல் சூஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அவர் பேச்சுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை கீழ்ப்படியாமல் போகிறது, உலக காரியங்களை சூஸ் பண்ணுறது இல்லை அவருடைய பேச்சை சூஸ் பண்ணுறது. ஆனால் ஆதாம் தவறி விடுகிறான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்த கனியை புசிக்கிறான். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி அதே போல் தான் நம்மளையும் ஆண்டவர் சூஸ் பண்ண எதிர்பார்க்குறாரு. நம்ம பாவங்கள் இருக்கும்போது இதெல்லாம் தள்ளிட்டு தேவனை சூஸ் பண்ணுறோமான்றதை பார்க்குறாரு. நம்ம ஒன்ஸ் பாவத்தை செய்யக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறோம், சூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் பாவம் செய்யாமல் இருக்க. அதுதான் அவருடைய வேலை. நம்ம பாவம் செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமாக வாழணுன்ற அந்த டிசிஷன் எடுத்துட்டு அந்த பாத்தை சூஸ் பண்ணோன்னா ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி அதான் நான் உங்களுக்கு 2வதாக பேச விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எதை சூஸ் பண்ணுறீங்க அது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மரியாள் மார்த்தாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், லாசரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. லூக்கா சுவிசேஷத்தில் அழகாக இப்படி ஒரு வசனம் சொல்லிருக்கு. என்னன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மேரி ஹேஸ் சோசன் த குட் போர்ஷன். மார்த்தாள் ஒரு பக்கம் அநேக உலக காரியங்கள் கவலைகள்
நல்ல விஷயம்தான். வந்திருக்க கடவுளை, வந்திருக்க இயேசுவை உபசரிக்கணும். அஃப்கோர்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட மரியாள் சூஸ் பண்ண பார்த்துருக்குல்ல, தேவனுடைய பாதத்தில் உட்காந்து அமர்ந்து அவரோட பேச்சை கேட்கறது, அதுதான் ஆண்டவரை பிரியப்படுத்துச்சு. அதுதான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எதை சூஸ் பண்ணுறோம்? வேர்ல்டு திங்ஸ் ஒரு பக்கம் நம்ம முன்னாடி இருக்கட்டும், இன்னொரு பக்கம் காட்லி திங்ஸ் இருக்கட்டும். எதை சூஸ் பண்ணுறோம்? நிறைய நேரங்களில் சேடாக சொல்லணும் அப்படின்னா உலக காரியங்களை சூஸ் பண்ணுறோம் இல்லையா? நமக்கு முன்பாக நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது. எதை நம்ம சூஸ் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். இட் வில் க்ரோ அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ரிமெம்பர், சாய்ஸஸ் ஹாவ் கான்சிக்வன்சஸ். நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு விளைவு உண்டு. சூஸ் ஜீசஸ் ஓவர் வேர்ல்டு. உலகத்தை விட இயேசுவை சூஸ் பண்ணுங்க. சூஸ் ஹோலினஸ் ஓவர் சின். பாவத்தை விட பரிசுத்தத்தை சூஸ் பண்ணுங்க. சூஸ் ஹிம் ஆல்வேஸ். தேவன் எப்பொழுதும் சூஸ் பண்ணுங்க. சூஸ் டு லிசன் காட்ஸ் வேர்ட் ஆல்வேஸ். தேவன் சொல்கிற காரியம் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு சூஸ் பண்ணுவோம். நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். இதை நான் கடைசியாக ஒரே ஒரு கேள்வியோடு முடிக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்துலேருந்து கேள்வி கேட்போமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். எதை சூஸ் பண்ணுறீங்க? கேட்டுக்கு போகிற வாசலா இல்லை ஜீவனுக்கு போகிற வாசலா?